ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் சேரம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து வாழ்வில் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய 5 அதிர்ஷ்ட குறிகள், அதிர்ஷ்ட ரேகைகளை பற்றி, அதிர்ஷ்ட குறிகள், அதாவது குறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 5இல் ஏதாவது ஒன்று இருந்தாவே நீங்கள் வாழ்வில் உச்சத்துக்கு போவது உறுதி. அதில் இப்போ இன்னைக்கு பயிற்சி வகுப்பில் 45வது வகுப்பில் இப்போ 5 ரேகையில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் வாழ்வில் உச்சத்துக்கு அடைவீர்கள் என்பது உறுதி. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம் வாங்க. இப்போ நம்ம கைரேகை சாஸ்திரத்தில் நிறைய அதிசயங்கள், அதாவது ஆபத்துக்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. இதில் நிறைய விஷயம் நம்ம கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இதுல வாழ்வில் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய 5 ரேகைகள், 5 குறிகள், அதாவது சதுரம், முக்கோணம், ஸ்டார் அமைப்பு, அதாவது எம் வடிவம், எக்ஸ் வடிவம், இந்த மாதிரி நம்ம கையில ஏதாவது ஒன்று இருந்தாவே நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவது, வாழ்வில் உச்சத்துக்கு, நல்ல பெரிய லெவல்ல உச்சத்துக்கு அடைவது உறுதி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். பாருங்கள். இப்ப நம்ம குருமேட் எடுத்துங்க. நம்ம குருமேட்ல ஒரு சதுர குறி இருக்கு சார். இப்படி சதுரம் இருக்கு. இந்த சதுர அமைப்பு மிக பெரும் தொழிலதிபர்கள் கையில நிறைய பார்த்துருக்கேன் நான். சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்த தொழிலதிபர்கள் கையில இந்த மாதிரி சதுரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. வாழ்வில் உச்சத்துக்கு படிப்படியா கீழ் நிலையிலிருந்து வாழ்வில் உயர்ந்து நல்ல ஒரு பெரிய, அதாவது 2-3 தொழில்கள், 2-3 ஃபேக்டரி, 2-3 தொழிலை பார்த்து வாழ்வில் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சதுரம், குருமேட்ல சதுரம் இருக்கு. பார்த்துங்க, உங்க கையில சதுரம் இருக்கா பாருங்க. அதற்காண்டி முயற்சி செய்யுங்கள். சதுரம் இருந்ததுன்னா முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. உச்சத்துக்கு வருவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக வர முடியும். இப்ப இந்த காணொலி முடிவுல எப்படி இருந்தா, சதுரம் மட்டும் இருந்தா பத்தாது, சதுரத்தோட இன்னொரு குறியும் இருக்கணும். கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் வாழ்வில் உச்சத்துக்கு வர முடியும். இப்ப சதுரம் இருந்தாவே உங்களுக்கு நன்மை நடைபெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்வில் உச்சத்துக்கு வருவீர்கள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கு அப்புறமா முக்கோண குறி. முக்கோணம் எப்படி இருந்தா நல்லது அப்படின்னா, இப்ப இந்த புத்தி ரேகை வருது, இந்த ஆயுள் ரேகை வருது. இங்க இருந்து ஒரு குறி புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை போகும். இது புதன் ரேகைன்னு சொல்லுவோம். அதிர்ஷ்ட, அதாவது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ஆரோக்கிய ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணமா இருக்கா, சிறப்பான முக்கோணமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இங்க பாருங்க, இந்த அமைப்பு 2 சேர்ந்து நல்ல சூப்பரான முக்கோணமா வரும். இது 2 சேர்ந்து இருக்கும். இந்த ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, இது சேர்ந்து இருதய ரேகைங்கிறேன். இப்ப இது ஆயுள் ரேகை, இது புத்தி ரேகை. இப்படி சிறந்த முக்கோணமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கு. இந்த மாதிரி மெயின் இது கோடீஸ்வரர்கள் கையில, வாழ்வில் உச்சத்தில் இருக்கவங்க கையில தான் இது மாதிரி இருக்கும். இது ரேர் அமைப்பு. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிகளில் புரள்வீர்கள், கோடிகளில் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி கை இருந்தாதான், அதாவது புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இந்த மாதிரி புதன் ரேகை, இது 3 சேர்ந்து பெரிய முக்கோணம். இது பெரிய முக்கோணம். இந்த மாதிரி முக்கோணம் இருந்ததுன்னா வாழ்வில் கோடீஸ்வரர்கள், பெரிய உலக அளவில் பெரிய கோடீஸ்வரர்கள் கையில இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உங்க கையில இருக்கான்னு பாருங்க. நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லை சார். இப்ப குருமேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார், சின்ன முக்கோணமா இருக்கு. குருமேட்ல ஒரு சின்ன முக்கோணமா இருக்கு அப்படின்னா, நீங்கள் நேர்மை தவறாத, நீதி தவறாத ஒரு
நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அரசியல் சார்ந்த துறைகளிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கோணம் எங்கு இருந்தாலும், இது பெரிய முக்கோணம், இது சின்ன முக்கோணம், வேற எங்க முக்கோணம் இருந்தாலும் சிறந்த அமைப்பே. சதுரம் எங்கு இருந்தாலும் பாதுகாப்பே. பாதுகாப்பு, செல்வம். சதுரம் எங்கிருந்தாலும் செல்வத்தை கண்டு மயங்க மாட்டார்கள், வாழ்வில் உயர்வார்கள், பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த முக்கோணம் பெருசா இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு, வாழ்வில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டார் அமைப்பு ஒரு சில இடங்களில் இருந்தால் மிக சிறந்த அமைப்பு. குருமேட்ல ஒரு ஸ்டார் இருக்கு சார். குருமேட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கு, ரேகை இல்லாம தனியா ஒரு ஸ்டார் மட்டும் இருந்ததுன்னா பிறக்கும் போது அவர் ஏழையாக பிறந்தாலும் படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நல்ல ஒரு லெவலுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் நல்ல உச்சத்துல இருப்பார் அப்படிங்கிறது உறுதி. இது இது மாதிரி ஸ்டார் அமைப்பு இருக்கான்னு பாருங்க, தனியா ரேகையில இல்லாம தனியா இருக்கான்னு பாருங்க. குருமேட்ல மிக சிறந்த அமைப்பு, வாழ்வில் உச்சத்துக்கு வரக்கூடிய ரேகைகள்ல இந்த ஸ்டாரும் ஒன்று. இந்த ஸ்டார் இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும். ஸ்டார் மித்த மேடுகளில் இருப்பதை விட இந்த குருமேடு சூரிய மேட்டில் ஸ்டார் இருப்பது நல்லது. சூரிய மேட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு வசதி, பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு கொடுக்கும். மிச்ச இடத்துல எங்க இருந்தாலும் ஸ்டார் கெடுதலான அமைப்பையே கொடுக்கும். அதே மாதிரி எம் ஷேப் எப்படி இருக்கணும்ன்றாங்க, இந்த இருதய ரேகை இப்படி வரும். இப்ப இருதய ரேகை வருது, இங்க விதி ரேகை, இது ஆயில் ரேகை சார். இப்படி இப்படி போய் இப்படி வருது, இது எம் ஷேப்பா வருதா? இந்த மாதிரி எம் ஷேப்பா வந்தா வாழ்வில் உயர்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாத்துங்க, இருதய ரேகை, இது விதி ரேகை, இது புத்தி ரேகை, திரும்ப இது ஆயில் ரேகை. இது மாதிரி வந்ததுன்னா இது ஒரு எம் ஷேப்பா வருதுல்ல. இந்த எம் ஷேப்பா வந்தா வாழ்வில் வெற்றி அடைவார்கள், மிகச்சிறந்த வருமானம் வரும், பணம் வரும், வாழ்வில் வெற்றி அடைவார்கள் சொல்றாங்க. அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸ், இன்னொரு குறி எக்ஸ். இப்ப குருமேட்ல ஒரு எக்ஸ் குறி இருந்ததுன்னா வாழ்வில் சந்தோஷமாக இல்லறம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல இல்லறம், அதாவது தூய்மையான சந்தோஷமான இல்லறத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதிரி இருந்து வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த இடத்துல அதாவது இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஒரு இன்டூ மார்க் இருக்கு, எக்ஸ் குறி இருக்கு சார். மிகச்சிறந்த அமைப்பு. புத்திசாலித்தனமாக புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வெற்றி பெறுவார்கள். இதை விட இந்த 5 குறியும் வாழ்வில் நல்ல உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா மிகச்சிறந்த இன்னொரு குறியும் இருக்கு. இப்ப சூரிய ரேகைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சூரிய ரேகை இருந்ததுன்னா, இப்ப இந்த ரேகை இருந்தாவே வாழ்வில நல்ல ஒரு நில மனநிலை, வாழ்க்கையில பண வசதி வரும். இருந்தாலும் நல்ல உச்சத்துக்கு உலக அளவில் போகணும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை வரணும் சார். சூரிய ரேகை இருந்து, மெயின் பாயிண்ட் அதான் நான் சொல்றேன்னு சொன்னேன், இந்த சூரிய ரேகை இருந்து சதுரம் இருந்தா வாழ்வில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக ஒரு தொழிலதிபராக ஆவது உறுதி. உங்க கையை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி சூரிய ரேகையும் இருந்து, விதி ரேகையும் இருந்து, இருதய ரேகையும் இருந்து, புத்தி ரேகை இருந்து, ஆயுள் ரேகையும் இருந்து பங்கப்படாமல் இதுல ஏதாவது ஒண்ணு பங்கப்பட்டுச்சுன்னா அந்த செல்வ நிலை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரிய ரேகை இருக்கும் பொழுது சதுரம், இந்த இடத்துல சதுரம் இருந்ததுன்னா மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியா வருவதற்கு தொழிலதிபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல ஒரு முக்கோணம் இருந்ததுன்னா அரசியல் நிபுணராக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த பெரிய முக்கோணம் இருந்து சூரிய ரேகை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் கோடிகளில் புரள்வார்கள். உங்க கையை செக் பண்ணிட்டு சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நீங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு. இது 100க்கு 100% உண்மையாகவே இருக்கும். நீங்க உங்க கையை செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சூரிய ரேகையும் இருந்து இந்த மாதிரி பெரிய முக்கோணம் இருந்ததுன்னா கையில மிக சிறந்த அமைப்பு, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இது வேற அமைப்பு. இந்த முக்கோணம் வர்றது இது மாதிரி பெரிய முக்கோணம், அதாவது புத்தி ரேகை, ஆயில் ரேகை, இந்த மாதிரி புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ரேகை 3 சேர்ந்து பெரிய முக்கோணம் வர்றது வேற அமைப்பு. இந்த மாதிரி வந்ததுன்னா மிக கோடிகளில் புரளக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ள ஒரு அமைப்பு உள்ள கைகளில் தான் அது இருக்கும்.
இதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சூரிய ரேகை கீழே இருந்து வருது சார். இப்ப கங்கணமேட்ல இருந்து சூரிய ரேகை நேரா வந்துருச்சு. இவர்கள் பிறந்ததிலிருந்தே பணத்துக்கு கஷ்டமே இருக்காது சார். சந்தோஷமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூரிய ரேகை மோஸ்ட்லி வந்து இந்த இறுதி ரேகைக்கு மேலதான் காணப்படுகிறது. இப்ப இதே மாதிரி அமைப்பு தான் நிறைய கையில பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 50 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல உயர்வடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்ப சதுரம் பார்த்துட்டோம், முக்கோணம் பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்டார் அமைப்பு இருந்தாலும் இந்த சூரிய ரேகை விதி ரேகை இந்த மெயினான பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்க. இந்த முக்கோணம் இருந்தாலும் இந்த சதுரம் இருந்தாலும் ஸ்டார் குறி இருந்தாலும் எம் ஷேப் இருந்தாலும் எக்ஸ் ஷேப் இருந்தாலும் கையில சூரிய ரேகை விதி ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ரேகைகள் எல்லாம் மெயினா நல்லபடியா இருந்து இந்த சுக்கிரமேடு குருமேடு ஏதாவது 2 மேடு நல்லா உயர்வா இருந்ததுன்னா வாழ்வில் கண்டிப்பாக உச்சத்துக்கு வர வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சில பேர் முயற்சி செய்யாம அதுவே நடந்துடும். இப்போ அவங்க கையை பார்த்தாலும் தெரியும் அவங்க நல்ல நிலைமையில இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அவங்களுடைய செயல்கள் மூலமாக முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திரும்ப என்ன செய்ய போறாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுடைய எண்ணம் செயல் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கையில ரேகையா ஓடுதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி சதுரமோ முக்கோணமோ ஸ்டார் அமைப்போ எம்மோ எக்ஸோ இருந்ததுன்னா மிகச்சிறந்த அளவில் சூரிய ரேகையும் இருந்து விதி ரேகையும் இருந்து இந்த ரேகைகள் பங்கப்படாமல் இருந்து ஏதாவது 2 மேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வது உறுதி சார். நீங்க உங்க கையில நல்லா பார்த்துங்க. நீங்க மறக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு எழுதி கூட வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்து இந்த 5 குறியில ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும், வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. அது எக்ஸ் குறி வந்து இங்க இருக்கலாம் நல்லது, இங்க இருந்தா நல்லது, அதே மாதிரி இங்க இருந்ததுன்னா நல்லது. இங்க இருந்ததுன்னா 3 இடத்துல இருந்தாலும் நல்லது. மிச்சம் எந்த இடத்துல இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் இடையில எக்ஸ் குறி எங்க இருந்தாலும் நல்லது. மித்த இடத்தில் எங்கு இருந்தாலும் அது பிரச்சனை தான். இங்க சுக்கிரமேட்ல இருந்தாவே, அதாவது சுக்கிரமேட்லையும் குருமேட்லையும் இருந்தால் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கும். சுக்கிரமேட்ல மட்டும் இருந்தால் உறவினர் மரணத்தை குறிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் போடுவதற்கு வாய்ப்பு உண்டு. சதுரம் எங்கு கண்டாலும் நல்லது, முக்கோணம் எங்கு கண்டாலும் ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது, ஸ்டார் அமைப்பு எங்க கண்டாலும் பெருக்கக்கூடியது. அதே மாதிரி எக்ஸ் குறி, இந்த எக்ஸ் குறி வந்து குருமேட்லையும் இந்த ஆயுள் ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இதய ரேகைக்கும் இடையில இருந்ததுதான் மிகச்சிறந்த அமைப்பு. மிச்சப்படி வேறு எங்கு எக்ஸ் குறி இருந்தாலும், அதாவது இன்டூ மார்க் எக்ஸ் குறியா இருந்தாலும் இன்டூ மார்க் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆபத்தை குறிக்கக்கூடியது. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். சனி மேட்ல எக்ஸ் குறி இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மரணம் ஆக்சிடென்ட் மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா மரணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப சூரிய மேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. புதன் மேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ் அமைப்பு இருந்ததுன்னா உங்களுடைய நடத்தை, அதாவது வியாபாரத்துல ஊழல் செய்யறது, இந்த மாதிரி உண்மைக்கு மாற நடக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் மேட்ல இருந்ததுன்னா சண்டை மூலமாக காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திர மேட்ல எக்ஸ் குறி இருந்ததுன்னா நீரினால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிர மேட்ல தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ் குறி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் குறி இன்டூ மார்க் இரண்டுமே ஒண்ணுதான். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சதுரம் எங்கு இருந்தாலும் நன்மையே, தீமையே கிடையாது சதுரம். அதே மாதிரி முக்கோணம் எங்கு இருந்தாலும் சிறப்பு, எங்க கண்டாலும் சின்னதா இருந்ததுன்னா சின்ன ஒரு வருமானம், அதாவது ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஸ்டார் அமைப்பு இடத்துக்கு தகுந்த மாதிரி எம் ஷேப் கையில இருந்ததுன்னா, அந்த சூரிய ரேகையும் விதி ரேகையும் இருந்ததுன்னா, விதி ரேகை இருந்ததுன்னா எம் ஷேப் கண்டிப்பா வரும். இருதய ரேகை விதி ரேகை இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகை இது இருந்ததுனாலே 100க்கு 90 பேருக்கு எம் ஷேப் இருக்கும் சார். 90 பேரும் வாழ்வில் உயர்கிறார்களான்னா அது வந்து ரேர் அமைப்பு தான், கஷ்டம்தான். காரணம் சூரிய ரேகையும் இருந்தால் எம் ஷேப் உடையவர்கள் நல்ல வருமானம் வரும். இல்லைன்னா சூரிய ரேகை இல்லைன்னா வருமானம் வரும். விதி ரேகை இருக்கா இல்லையா, அளந்து கொடுக்கக்கூடிய வருமானம், பணம் கையில இருக்கு சார். எப்பவுமே பாக்கெட்ல பணம் இருக்கும். இந்த ஒரு எம் ஷேப் இருந்ததுன்னா பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாழ்வில் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய 5 குறிகளில் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் நல்ல கோடீஸ்வர யோகம் உண்டு. வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். அதாவது
இது மாதிரி அதிர்ஷ்ட குறிகள் உங்களுடைய கைகளிலே பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். முழுசா பார்க்கணும். இந்த காணொலியை பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. முழுதாக பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடு இன்னும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.